உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மலையாள திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளருமான பிரதீப் ஜோஸ் வீட்டில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள மலையாள திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளருமான பிரதீப் ஜோஸ் வீட்டில் மலையாள நடிகர்களான ரித்து மந்த்ரா மற்றும் மலையாள சின்னத்திரை நட்சத்திர நடிகர்களுடன் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சாய் நர்சிங் கல்லூரி தாளாளர் மனோகர், அனைத்து கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல மையத்தின் நிறுவன தலைவர் ஸ்டீஃபன் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீட்டில் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் குடில் அமைத்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு இசை நிகழ்ச்சிகளுடன் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் விழாவில் குடும்பத்துடன் அனைவரும் கலந்து கொண்டு கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினார்கள். அதேபோல கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்து நடனமாடி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர் பிரதீப் ஜோஸ் படக்குழுவினர் பங்கேற்று உற்சாகமடைந்தனர். அன்பார்ந்த பத்திரிகை நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்ரி இயர் உங்களோட சப்போர்ட்டு எனக்கு இருக்குது. என்னோட எல்லா நிகழ்ச்சிகளிலும் உங்களோட பெரிய சப்போர்ட்டு எனக்கு கோயம்புத்தூரில் மிகப்பெரிய லெவலில் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது இந்த மாலை வேளையில் நம்மளோட கிறிஸ்மஸ் ஒரு 10-15 வருஷமாக நம்மளோட கிறிஸ்மஸ் நைட் நம்ம வீட்டில் கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட் ஆல்மைட்டி. ரெண்டாவது இன்றைக்கி இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து நம்மளோட படம் ஆக்சுவலி நட்புங்கிற பேர் உருவானது ஒரு நட்பில் தானாக இருந்தாலும் அந்த படம் நட்புங்கிறது ரெஜிஸ்டர் ஆகலை. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வேண்டிய ஒர்க்குகள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இது இந்த படத்தோட ஒரு லான்ச்சுங்கிறது எல்லாரோட ஒரு பாசத்தால் ஆரம்பிக்கிற படம். ஏன்னா இந்த படம் என்னோட அனுபவ கதை. எப்படின்னு சொன்னேன்னா இதில் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது என்னன்னு இப்போ நான் மனசு திறந்து சொன்னேன்னா இந்த பேட்டி பத்தாது. அதாவது ஒரு மனுஷனுக்கு பணம் வந்தால் அவன் எப்படி மாறும், அதுதான் இந்த படம். அதில் ஒரு 3 நண்பர்கள், அந்த கதை ஃபுல்லாக சொல்ல விருப்பப்படலை, இதுதான் இதோட தீம். பணம் மனுஷனை எப்படி மாற்றுறது. ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் பணம் வரும்போது எவ்வளோ பெரிய நட்பாக இருந்தாலும் எப்படி மாறுறது, அது எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கிறது ஒரு மனிதனை, அந்த மெசேஜ் தான் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் ஒரு 2.5 வருஷம் முன்னாடி இன்னொருத்தர் எங்கிட்ட சொல்கிற போது அதோட டெஸ்ட் ஷூட்டெல்லாம் எடுத்து இதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் நாங்கள் அதோட சின்ன ஒரு டெஸ்ட் ஷூட்டை வெளியே காமிச்சோம். அதுக்கப்புறம் அந்த படம் அப்படியே விட்டேன். அப்புறம் என்னோடய நிஜ லைஃப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு வருது. அப்போ நான் அந்த இயக்குனரை கூப்பிட்டு சொன்னேன், சண்முகம், நம்ம இந்த படம் திருப்பி எடுக்கலாம். ஏன்னா எனக்கு என்னோடய வாழ்க்கையில் இது நிறைய டச்சிங் ஆகுது. அப்படி சொல்லும்போது போன ஒரு 2 மாதம் முன்னாடி ஸ்ரீ பாலா அவரை நான் சென்னையில் மீட் பண்ணேன். அந்த டைமில் இர்ஷாத், ரொம்ப வருஷமாக அவர் எனக்கு தெரியும், இப்போ நிறைய படங்களில் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அவரும் சொன்ன நான் சார் கூட இருக்கிறோம். அப்போ இர்ஷாதும் எங்கூட சேர்ந்தோம். அப்படி ஒரு நட்பான ஒரு கூட்டம்தான் இந்த படம். ஆக்சுவலி அதில் ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நான் ஒரு வாட்டி கூட நினைக்கல. இந்த ஹீரோயினாக இருக்க வர்ற தேஜஸ்வினி எனக்கும் ஒய்ஃபுக்கும் நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தா ஒரு குழந்தை தான். இன்றைக்கும் என்னோட மனசில் அது குழந்தைய தான் நான் பார்க்குறேன். எங்கள் படத்தில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணுறோம். அது மாதிரி ரித்து மந்த்ராவை பற்றி சொல்லும் போது நான் நிறைய ரித்து மந்த்ராவை பற்றி கேட்டிருக்கோம். நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டோட நடித்த மூவியில் ஒரு நெகட்டிவ் ரெஜினா மூவி தமிழில் பண்ணியதை நான் பார்த்து ரித்துவுக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது. அப்போது நான் அந்த டைரக்டர்கிட்ட கேட்ட ரித்துவோட நம்பர் எனக்கு கிடைக்கல. அவங்க தர்றேன்னு சொன்னேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு பாலக்காட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, அவர் காஸ்டியூம் டிசைனர் தான். அவர் சொன்ன, பிரதீப் சார், நான் ரித்து கூட இப்போ பேச வைக்கிறேன்னு சொல்லி ஐ ஸ்போக் டு யூ ஆன் த டே. நான் ஃபஸ்ட்டு டைம் பேசினேன். அன்றைக்கி நான் இர்ஷாத்துக்கிட்ட சொன்னது என்னென்னா, நமக்கு அந்த அஞ்சலிங்கிற கேரக்டர் அந்த ரித்துவுக்கு பர்ஃபெக்ட் ஆகும், மேட்ச் ஆகும்னு சொன்னேன். அது மாதிரி அவரு சொன்ன, ஓகே சார், எனக்கு தெரியும் ரித்துவேன்னு சொல்லி உடனடியாக நாங்கள்
ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருந்து பேசி அது கன்ஃபர்மேஷன். இதுதான் அந்த நட்போட கதை ஆரம்பம். அதுக்கப்புறம் அஞ்சலி அமீரை பற்றி சொல்லணும்னா, அஞ்சலி அமீரை எனக்கு ஆல்ரெடி தெரியும். அஞ்சலி அமீர் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இதே கேரக்டர் அஞ்சலி அமீர் தான் அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போவும் அதே கேரக்டருக்கு அஞ்சலி அமீரை காஸ்ட் பண்ணியிருக்கிறதும் நாங்கள் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணி எங்களோட ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர் யார் பண்ணும் இங்கே கேட்டபோது உடனடி சொன்ன ஒரே நேம் அஞ்சலியோட பேர் தான். நான் அப்போவே கூப்பிட்டு சொன்னேன், அஞ்சலி கிட்ட நான் இப்போ பேசிடுறேன், எனக்கு நம்பர் இருக்குது. நான் உடனடியாக அஞ்சலியை பேசினேன். ஷீ இஸ் ஓகே, ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அதில் நடிக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி மக்பூல் சல்மான் அவர் நான் இப்போ இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை. மக்பூல் சல்மான் அவர்களை இப்போது உங்களுக்கு தெரியும், கேரளாவோட இந்தியாவோட மெகாஸ்டார் மம்முட்டியோட பிரதரோட பையன்னு நான் சொல்ல வேண்டாம். அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட படத்தில் பிரசாந்த் மாம்பள்ளி அவரோட படத்தில் இவர் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அது இல்லாமல் இவரை பற்றி அவனும் என்கிட்ட சொல்லியிருக்கு. அது இல்லாமல் நிறைய பேர் இவரை சொல்லியிருக்காங்க. எனக்கு மீட் பண்ண முடிஞ்சதும் பேச முடிஞ்சதும் இப்போ ரீசெண்டாக இர்ஷாதோட கான்டாக்டில் தான். அப்போது அவரும் வந்தப்போ இர்ஷாத் சொன்ன மக்பூலை நம்ம சாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்று சொன்னபோது நான் வேறொரு வார்த்தை இதில் சொல்லலை, ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ரெண்டு கேரக்டர் தான் இப்போ உருவாகிருக்குது நம்ம இதில். மூணாவது ஒரு கேரக்டர் அது யார் ஆகுங்கிறது இன்னும் சஸ்பென்ஸாக இருக்குது. இந்த லார்ட்ஸ் பி இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸில் நான் என் ஒய்ஃபு சொனாலி சேர்ந்து தயாரிக்கும் இந்த படம். இதுக்கு எனக்கு முழு சப்போர்ட் கொடுத்த இன்னொருத்தர் இருக்கார், மிஸ்டர் மணிகண்டன் அவர்களை எனக்கு மறக்க முடியாத. அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான இதில் எனக்கு தைரியமாக ஃபார்வர்ட் பண்ண. எனக்கு நான் 4-5 படங்கள் எடுத்துருக்கு. இந்த 4-5 படங்கள்லேயும் நான் படித்த பாடம் என்னன்னா நான் அவர்கிட்ட சொல்லி கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னேன், நான் அது நேர்மையாக சொல்லி கொடுத்தப்போது அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா நிறைய பேருக்கு உண்மை சொன்னால் அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இவர் அதை ஒத்துக்கிட்டார். அவர் அதை விட்டு என்னை விலகலை. அவர் இன்னும் நிறைய என் கூட ஜாயின் பண்ணி நான் பிரதீப் சார் கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை இந்த படத்துக்கு இன்னொரு நட்பை கூட எனக்கு கிடச்சிருக்கு வாழ்க்கையில். அது மாதிரி இந்த நட்புங்கிற இந்த படம் நட்பு கன்ஃபார்ம் ஆகலை, இருந்தாலும் அது மேக்ஸிமம் தான் இருக்கும். இந்த படத்தில் இப்போது வந்திருக்கும் எல்லாரும், அது மாதிரி கௌஷிகா நம்ம எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு அங்கிளோட டாட்டர், ஷீ இஸ் எ குட் காஸ்டியூம் டிசைனர். அவங்களும் நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் தமிழ் சினிமாவுக்கு. பின்ன பிண்டோ குட்டி பாபு, நம்ம கிரிபாலா அவர்கள், இர்ஷாத், பின்ன நம்மளோட ஒர்க்கர்ஸ், நம்மளோட அன்பு ஏர்போர்ட் அவர், பின்ன நமக்காக இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் ஒவ்வொரு பேரும் நமக்காக இந்த படத்தில் இப்போ ஆரம்பிக்க போகுது. அடுத்த மாதம், இந்த மந்த் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்தில் ஆரம்பிக்க போகும்போது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆகும். அதுக்கு மேலே என்னென்னா, இந்த கிறிஸ்மஸ் விழாவில் எனக்கு சொல்ல போகிற ஒரே ஒரு மெசேஜ், இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்தில் இந்த படத்தோட எல்லோரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் ஆக முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் நான் நினச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இன்றைக்கி வந்திருக்கு. ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் தமிழ் படம். மலையாளத்தில் 25 மூவிஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டீமோட இப்போ பார்த்தாலே தெரியும், ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு டீம், டைரக்டர் எல்லாருமே பாசிட்டிவான டீம். இந்த மாதிரி டீமோட இந்த படம் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. கண்டிப்பாக தியேட்டரில் வரும்போது எல்லாரும் படத்தை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. അല്ല മമ്മൂക്കയുടെ കുറെ സിനിമകൾ വന്നിട്ടുണ്ട്. ഇവിടെ അന്യന്റെ മോഹൻ അപ്പോൾ അതിന്റെ മലയാള സിനിമത്തിലും തമിഴ് സിനിമത്തിലും നിങ്ങൾ കാണുന്ന വ്യത്യാസം லைக் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. லைக் மலையாளம் தமிழ் ஸ்கேலில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ஏன் பெரியப்பா கூட 3 படம் நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு படம் பேசிகிட்டு இருக்கோம். தமிழில் வரும்போது அதே மாதிரி வாய்ப்பை இங்கேயும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். സിനിമയിൽ എത്തുമ്പോൾ നിങ്ങളുടെ നമുക്ക് എന്തെങ്കിലും സപ്പോർട്ട് இப்பவும் சப்போர்ட் இருக்கு. எப்படி செட்டில் எப்படி இருக்கணும், செட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும், எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. அது ஆக்டிங்கை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அது நாங்களே இது பண்ணணும்.
ദുൽഖർ സൽമാൻ നിങ്ങളുടെ ചേട്ടൻ എന്തെങ്കിലും പറഞ്ഞു സിനിമ എടുക്കും? இல்லை சினிமா பற்றி பேசுவோம். நான் பண்ணுற படத்தை பற்றியும் அவர் பண்ணுற படத்தை பற்றியும் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். நடிப்பை பற்றி எதுவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். வணக்கம். இந்த இனிய கிறிஸ்மஸ் மாலை பொழுதிலே இங்கே குழுமியிருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களையும் மற்றும் இங்கே வந்ததுமைக்காக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது கிறிஸ்மஸ் தின பண்டிகை கொண்டாட்டம் மற்றும் அல்லாமல் இந்த அருமையான மாலை பொழுதிலே நாங்கள் தயாரிக்கக்கூடிய அடுத்த படம் நட்பு அல்லது நட்புடன் என்ற இந்த படத்தை ஒரு சாஃப்ட் லான்ச்சாக இந்த விழாவிலே நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அதில் நடிக்கவிருக்கின்ற அனைத்து நட்சத்திரங்களையும் இங்கே அறிமுகப்படுத்தினோம். இந்த படத்தை பொறுத்தவரை முதல் முறையாக ஒரு தயாரிப்பாளராக நானும் எனது கணவருடன் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கவிருக்கின்றோம். அதுபோல இந்த படத்தை பற்றி கூற வேண்டுமென்றால் ஒரு நட்பு என்பது எப்படி அந்த நட்பு பிறக்கிறது, அந்த நட்பு பணம் பதவி என்ற அந்த ஆசைகளுக்காக எப்படியெல்லாம் அந்த கதையோட்டத்தின் மூலமாக எப்படியெல்லாம் மாறுகிறது, எங்கே போய் முடிகிறது என்பது கருவாக கொண்ட இந்த படம் அனைவருக்குமே இது வந்துட்டு ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அனைவரது வாழ்க்கையிலுமே இது கண்டிப்பாக நீங்க அனைவரும் இருப்பீர்கள். ஆக இந்த படம் அனைவருக்குமே பிடிக்கும் என்ற இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த படத்தை இன்னும் சாஃப்ட் லான்ச் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு. மற்றும் இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய முதல் முறையாக கதாநாயகியாக அறிமுகமாக இருக்கும் தேஜஸ்வினி அவர்களாக இருக்கட்டும், மற்றும் மக்பூல் சல்மான் மலையாளம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு ஆக்டரா இருக்கார், அவர் இங்கே வந்திருக்காரு. மற்றும் ரித்து, மந்த்ரா மற்றும் அஞ்சலி அவர்கள் அனைவருமே இங்கே குழுமியிருக்கிறார்கள். அனைவருக்குமே எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். மற்றும் இந்த படம் மிகவும் நன்றாக தொடங்கி நன்றாக முடித்து மிகவும் நல்ல ஒரு வெற்றி படமாக அமைய மிக கூடிய சீக்கிரம் இந்த படம் விரைவில் திரையரங்குகளுக்கு வர 2026 ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமைய உங்கள் அனைவரது பிரார்த்தனையும் மற்றும் வாழ்த்துக்களையும் நான் இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அனைவரும் இங்கே வந்தமைக்காக நன்றி. மற்றும் இந்த படத்தை பற்றி கூற வேண்டுமானால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதை கூற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மைக் கேட்டேன். இந்த படத்தில் நடிக்கவிருக்கும் அனைத்து நட்சத்திரங்களாக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், மற்றும் ஸ்கிரீன் பிளே செய்யக்கூடியவராக இருக்கட்டும், அனைத்து கதாபாத்திரங்களுமே, அதாவது அனைத்து அந்த பாட்டில் இருக்கிறவங்களுமே புதிய ஒரு இந்த படத்துல டெபியூ பண்ற மாதிரி ஒரு புதிய வாய்ப்பு கொடுத்திருக்கின்றோம் நிறைய பேருக்கு. எங்களுடைய என்ன மெயினான ஒரு கான்செப்ட்னா, நிறைய புதுமுகங்களுக்காக வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய டேலண்ட்ஸை வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரணும். அது வந்துட்டு கட்டாயமா, ஏன்னா என்னுடைய கணவர் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு ரொம்ப வருஷமா அவர் ஆசைப்பட்டு அவருக்கு நடக்கலை. அதுக்கப்புறம் இப்போதான் அவர் கொஞ்சம் ஷைன் ஆயிருக்காரு. அப்போ நிறைய டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து இந்த படம் மூலியமாக நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகராகவோ நடிகையாகவோ அனைவரும் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ஆசை, எங்களுடைய ஒரு வாழ்த்துக்கள். அதையும் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நட்பு பற்றி நிறைய படம் வந்துருச்சு, நம்ம நட்பு எதை சொல்ல போறோம்? நம்ம நட்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. மொத்தமாக கதை சொல்ல முடியாது. நட்பு ஒரு துரோகம் கலந்த ஒரு கதையாக இருக்கும். ஆனால் அது வந்துட்டு ஒரு ட்விஸ்டாக உங்களுக்கு வரும். ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை பொறுத்த வரையிலும் உங்கள் அனைவரது வாழ்க்கையிலும் என்றாவது ஒரு நாள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் அனைவரும் சந்தித்திருப்பீர்கள். அந்த ஒரு நம்பிக்கை. நானும் இது போல இந்த படத்தின் திரைக்கதையை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் அந்த சம்பவத்தை நான் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த வேளையிலே இந்த கதையை கூறிய அந்த ஸ்கிரீன் பிளே கூறியவரின் பெயர் என்ன பேர்? ஆனந்த் அவர்கள் இந்த திரைக்கதையை என்னிடத்து கூறும் பொழுது இரவு 1 மணியாக இருக்கும், 12 மணிக்கு மேல இருக்கும், 1 மணி இருக்கும். எனக்கு அந்த அன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்தேன். மார்னிங் அன்னைக்கு 4 o'clock நான் எந்திரிச்சது. எனக்கு ஆல்ரெடி ரொம்ப இவர் தான் என்னோட கதை சொன்னாரு, திரைக்கதை இவர் தான் எழுதிட்டு இருக்காரு, ஆனந்த் அவர்கள். அப்போ நான் ஒரு கதை சொல்லும் போது நான் நினைத்தேன், இன்றைக்கு நான் தூங்கி விட போகிறேன், இவருக்கு அவமானப்படுத்த போகிறேன் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அந்த அன்னைக்கு இவர் கதை சொல்ல எனக்கு அந்த ஒரு 3/4 மணி நேரம் அவர் கதை சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் கூட டயர்டா இல்லை, ரொம்ப கிரிப்பிங்கா இருந்துச்சு. ஸோ அவ்வளவு அழகாக கதையை இவர் வடிவமைத்து இருக்கிறார் ஆனந்த் அவர்கள்.
இவரும் புதுமுகமாக எங்களுடைய படத்தில் அறிமுகமாகி இருக்கிறார். ஆக இந்த படம் மூலமாக நிறைய நட்சத்திரங்கள் உருவாக வேண்டும். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவிலே நீங்கள் தெருக்களில் எங்கே பார்த்தாலும் நட்சத்திரங்கள் இருக்கிறது போல இங்கேயும் நட்சத்திரங்கள் கூடியிருக்கிறார்கள். அதே போல நட்சத்திரங்கள் நிறைய இந்த படம் மூலமாக உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி பெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம் and thank you media for coming here and having with us and எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா சார் சொன்னாரே அந்த ரெஜினா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன இந்த படத்திலேக்கு காஸ்ட் பண்ணினேன். தேங்க்யூ சார். I'm very happy and thank you so much ma'am because the way they said they are really looking forward to bring a lot of new stars. கரெக்ட் தானே? அதுதான் வேணும்ல. எவ்வளோ நல்ல டேலண்டடான in music, in acting, அது they are counting people like stars and அவருக்கு வந்து ஒரு அவசரம்னு சொல்லுவாங்க இல்லை, எங்கேயும் கூட அப்படிதான் சொல்லுமே இல்லை, அவசரம் கொடுக்குறீங்கள். ஐம் ரொம்ப ஹாப்பி. அப்போனா இது இந்த சினிமையில பார்ட் ஆகுறது கூட ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போனா இந்த படம் நல்லா வரணும். ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரிப்ட். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் த ஃப்ரெண்ட்ஷிப். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஹிட்டா இருக்கும்ல, அந்த சங்கடம் இருக்கும், அந்த ஹாப்பினஸ் இருக்கும். அப்போ இந்த படம் நல்லபடியா வரணும். வி வாண்ட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். அப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பொசிஷன்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ இன்னைக்கு வந்ததுக்கு அண்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஸோ மச் மீடியா. தேங்க்யூ.